வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஹெலன் கிளரோட படிப்பை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அவங்க ஒரு சில சாதனைகள்லாம் புரிஞ்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அவங்க 1904 அவங்களோட பட்டத்தை பெறுறாங்க. அதாவது இப்போ நம்ம காலேஜ் முடித்தோம்னா நமக்கு டிகிரி தருவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் டிகிரி தராங்க. அவங்களோட டிகிரியில் ஒரு ஹானர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காம இவங்க தான் முதல்ல பட்டம் பெற்றிருக்காங்க. அதாவது காலேஜ் வரை படித்து டிகிரிலாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இவங்க 14 புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமான 2 புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், அதாவது அவங்களோட வாழ்க்கையை அவங்களே எழுதியிருக்காங்க. இதை ஆட்டோபயோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1903 அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் த வேர்ல்டு ஐ லிவ் இன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை 1908 எழுதியிருக்காங்க. அப்புறம் இவங்க அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் பிளைண்ட் இதில் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ பிளைண்டாக அதாவது கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இவங்க உதவிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நிறைய இருக்கும், இப்போயுமே இருக்குது. அப்புறம் த ஹெலன் கில்லர் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஒன்றையும் இவங்க துவக்கி அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க ஒரு சில மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு தேவையான ரைட்ஸ் உரிமைகளை தரமாட்டாங்க. அப்போ அதுக்கான போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதிலலாம் இவங்க கலந்துருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் ஓட்டு போடுறதுக்கான இது, அப்புறம் லேபர் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வேலை பார்க்குறவங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள சம்பளம் எல்லாமே, அதிலலாம் ஒரு சில போராட்டங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதிலலாம் இவங்க கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட்டில் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே உயர்ந்த விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதை 1964 அவங்க வாங்கியிருக்காங்க. இதை யார் தருவாங்க அப்படின்னா, அந்த யூஎஸில் இருக்கிற பிரசிடென்ட் தருவாங்க. அவங்க இந்த மாதிரி ஹெலன் கிளர்க்குன்னு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.